உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிச்சு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி முடியுது. இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கு வர்றாங்க. அப்படி வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன், அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம். அப்போ கடந்த 5-6 வருட காலமாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும், நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும், நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அவர்கள் கஷ்டப்பட்ட அளவுக்கு வளர முடியல, வாழ முடியல. எவ்வளவுதான் நல்லவங்களாக இவர் இருந்தாலும், நல்லவங்கன்னு ஏன் சொல்ற அப்படின்னா, இவங்க உண்மையாலுமே நல்லவங்க தான். இவங்க அம்மா அப்பாவுக்கு மனசார பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி இவங்க கவலைப்படுறாங்க. அவங்கள படிக்க வச்சாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவங்கள பாத்தீங்கன்னா நல்லா வர்றதுக்கு, நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு இவங்களால் முடிந்த உதவியை செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தான், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மக்கள் இவங்களை பத்தி இவங்க நினைச்சதே இல்லை. அப்படி நினைக்கும் போதும் இவர்களிடத்தில் எதுவுமே இல்லை. இதுதான் இந்த துலாம் ராசிக்கு உண்டான ஒரு பலன். அப்ப அந்த துலாம் ராசிக்காரங்களாகப்பட்டது இனிமேலாவது தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மக்கள், தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைத்து கஷ்டப்பட்டால் அந்த கஷ்டத்துக்கு தகுந்த பலனும் கிடைக்கும், உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வும் கிடைக்கும். இப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்களா? அப்ப அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப இந்த 3ஆம் இடம் என்பது உபஜெயஸ்தானம், ஒரு வெற்றி ஸ்தானம். வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரோம்னா அந்த வெற்றி ஸ்தானம் வேலை செய்யணும். அப்ப அந்த வெற்றி ஸ்தானமாகப்பட்டது குருடைய வீடு. அந்த குருடைய வீட்டை செவ்வாய் பகவான் பார்க்கறாங்க. அப்படி பார்க்கறதுனால அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு அந்த குரு இருக்கிறதுனால இந்த வெற்றி ஸ்தானம் வேலை செய்யும். அப்போ பாத்தீங்கன்னா அது 3ஆம் இடம். 4ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறாங்க. அப்ப அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? தாய் சம்பந்தப்பட்ட இடம், உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட இடம், பூமி, காடு தோட்டம், ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம், இது மாதிரி விஷயங்களை நீங்கள் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ வீடு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உருவாகும், இல்லைன்னா ஒரு இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பாவது உருவாகும். அதற்கு கண்டிப்பாக ஒரு அக்ரிமெண்டாவது இந்த பீரியட்ல நீங்கள் போடுவீர்கள். இது உண்மை, நடக்கும். அது போக உங்களுடைய வளர்ச்சிக்கு காடோ தோட்டமோ பூமியோ இல்லை உங்க மக்களுக்கு எது தேவையானது வாங்கி வைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கும். அதே சமயத்துல சொத்து வாங்கியிருக்கிறீங்க, அந்த சொத்துல பிரச்சனை வந்துருச்சு, இல்லை அந்த சொத்துல பிரச்சனை இருந்துச்சு, அதனால கோர்ட்டு இப்போ ஸ்டேஷன் அப்படி போயிருக்கிறீங்க அப்படின்னா அது பைசல் ஆவதற்குண்டான டைமும் இப்போ நல்லா இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா பிறரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்க. அப்போ அந்த ஏமாற்றப்பட்டு பாதிக்கப்பட்டு இதுவரைக்கும் வாழ்ந்தாச்சு. அந்த ஏமாற்றம், அந்த பாதிப்பில் இருந்து இப்போ வெளியில வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும். நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிச்சது எதுவுமே நம்மளுக்கு ஒட்ட மாட்டேங்குது. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னா 70,000 பிரச்சனை இருக்குது. நாம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிப்பதற்கு மேலே செலவு வருது. அது விரைய செலவு, சுப செலவு, எந்த செலவோ நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு மேலே, இல்லை நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்துக்கு மேலே அதை தாண்டி போயிட்டு இருக்குது. அது மாதிரியான சூழ்நிலைகள் நேற்றோடு முடிஞ்சது. அப்போ இதற்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இந்த வாய்ப்புனால கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ரூபத்தில் நல்ல பலனை அடைவீங்க. அது போக உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல நேச்சம். அப்போ ராசிநாதன் நேச்சம் அடையும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான வீக்னஸ் கண்டிப்பாக வரும். மருத்துவ செலவுகள் வரலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவோ இல்லை உடலுக்கு ஏதாவது பாதிப்புகளோ வந்தாலும், இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோல்சார பிரகாரம் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க, விருச்சகத்தை. அப்போ அந்த விருச்சகத்தை அந்த குரு பகவான் பார்க்கும்போது அப்போ அந்த குடும்பம் உடல் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வந்து எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ணாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த முயற்சிகள் பண்ணினாலும் அந்த முயற்சியின் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டே இருப்பீங்க. இது போக உங்களுக்கு சொந்த பந்தம், உங்கள் கூட பிறந்த பிறப்பு, இவங்க கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்யோன்யமாக கொஞ்சம் அன்பாக நீங்கள் பழகிட்டு இருக்கிறீங்கன்னா அவங்க சைட்ல இருந்தும் உண்மையாக பழகக்கூடிய அளவுக்கு, உண்மையாக அந்த அன்பு கிடைக்கக்கூடிய அளவுக்கு, அந்த பாசம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பீரியட்ல உங்களுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது போக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே நீங்கள் வந்து ஒருத்தருக்கு துரோகம் பண்ண மாட்டீங்க, ஒருத்தருக்கு வந்து கெட்டது நினைக்க மாட்டீங்க. தன்னுடைய உழைப்பால நம்ம நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவானின் ஆதிக்கம். அப்போ அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நேர்மை, நல்ல உழைப்பு, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, அது போக அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு காரு, பங்களா, வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து, இது எல்லாத்தையுமே வைத்து வாழக்கூடிய அனுகிரகம் உங்க ராசிக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ அது நடக்குமா அப்படின்னா இந்த பீரியட்ல இருந்து கண்டிப்பாக நீங்க வாழ்வதற்கும் வளர்வதற்கும் தயாராக இருங்க. இதற்கு முன்னாண்ட எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் சரி, அந்த கடனிலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து நீங்க நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. இப்போ என்ன, அந்த சுக்கிர பகவான் மட்டும் நீச்சம். இதனால அடுத்தவங்களை நம்புறதும், ஒருத்தரை நம்பி பணம் கொடுப்பதும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை நம்பி ஏதாவது பொறுப்பை ஒப்படைப்பதும், இதுல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நேயர்களே, உங்க ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க. அதில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். இந்த கோல்சார பலன்கள் ஒரு 30% நீங்க எடுத்துக்கலாம். அந்த பலனும் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல ராஜயோகமான டைம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.